முதல்வர் அமெரிக்காவில் இருக்கும்போது அமெரிக்காவுக்கு இவரும் போயிருந்தார். அமெரிக்கா அங்கே தானே அவர் இருக்கார். அவரை வரவேற்பதற்காக போயிட்டு அதே ஹோட்டலில் தான் இவரும் தங்கியிருந்தார். தளபதி இந்த இவர் முதல்வர் தங்கியிருந்த அதே ஹோட்டலில் தான் இவரும் தங்கியிருந்து அவரை சந்தித்து பேசி பத்திரிகையை அழைப்பிதழ் திருமண அழைப்பிதழ் கொடுத்துட்டு அவர் கூட ஒரு 3-4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார், பேசிட்டு அதுக்கு பிறகு பத்திரிகைலாம் கொடுத்து சப்போஸ் வந்தால் வரலாம் முதல்வர். ஏன்னா முதல்வருக்கு அவர் பத்திரிகை கொடுத்துட்டாரு. பொண்ணுக்கு அவருடைய பையனுக்கு ஒரு பொருத்தமான ஒரு பெண்ணை தேடிட்டு இருந்தாங்க. பல பெரிய நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பெரிய குடும்பங்களில் பெண் எடுக்கணும் அப்படின்னுலாம் இப்போ தேடலை. அவங்க பார்க்கும்போது கூட அப்படி பார்த்தா வர்ற பெண் இவரை பார்த்துக்குமா இல்லை வேலைக்காரன் பார்த்துக்க சொல்லி அது ஊர் சுத்த போயிடுமான்னு தெரியல. ஏறக்குறைய இப்போ ஜெயம் ரவி மேட்ரு அதான் நடந்துகிட்ருக்கு. அவர் சம்பாதிச்சு கொடுக்க இந்த அம்மா ஊர் சுற்றிட்டு இருப்ப கிடப்பாங்களா, அந்த மாதிரி இவர் அந்த வர்ற மருமகளும் ஊர் சுற்றிட்டு இருக்கக்கூடாதுல்ல. ஒரு வேலைக்காரியை வச்சுக்கலாம், வேலைக்காரின்னு ஒரு நாள் திடீர்னு ஏதாச்சும் முகம் சுளிக்கலாம், இது பண்ணலாம், அதனால் தேவையில்லை அப்படின்றதான். ஏன்னா இங்கே கல்யாணம் பண்ணாலும் கூட நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி சர்ச்சைகளை கிளப்புற ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க மனசு ஒத்தி ஓகே அப்படின்ட்டாங்க. இப்போ லேடியே ஓகேன்ட்டாங்க. அந்த பெண்ணு அது சம்மதிச்சு அதுக்கு பிறகு ஓகேன்னு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டது. இப்போது அநேகமாக அந்த 7ஆம் தேதி நவம்பர் 7ஆம் தேதி கல்யாணம். அதுக்கு முன்பே நவம்பர் 1ஆம் தேதி இவங்க கிளம்புறாங்க இங்கேருந்து. கலா மாஸ்டர் போகிறாங்க. கலா மாஸ்டர் அங்கே ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அந்த திருமணத்தில். ஏன்னா இங்கே இருக்கிற அதுக்காக அவருடைய டான்ஸஸு சில பேர் சில நடிகைகள்லாம் போகலாம் அதில் அந்த டான்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. மீனா கலா மாஸ்டர்னு சொல்லும்போது குஷ்பு அங்கே ஒரு குத்துப்பாட்டு பாடலாம் ஆடலாம். பஞ்சு மிட்டா சேலை கட்டி பட்டு வண்ண அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடலாம் அங்கே போயிட்டு. ஏன்னா அவர் கூட பண்ண பாட்டு தானே அது. நெப்போலியன் 2 பேரும் சேர்ந்து பாடின பாட்டு தான் அது. அமெரிக்காவை சேர்ந்த பல தமிழர்கள் அங்கே தமிழ் அமைப்புகள் அங்கே வருவாங்க. ஜப்பானை சேர்ந்த தமிழ் அமைப்புகள் அங்கே வருவாங்க. மிகப்பெரிய அளவில் இது இருக்கும். ஏன்னா செலவுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 கோடி 200 கோடி போகலாம். பையனுக்கு சிறப்பாக ஒரு கல்யாணம் பண்ணணும், ஊர் மெச்சுற மாதிரி உலகம் மெச்சுற மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் கலை மாமணி திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரீசெண்ட் டேஸாக நிறையா டிவோர்ஸ் பற்றி கேள்விப்பட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது திருமணத்திற்கான காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ வரலட்சுமி அவங்களோட கல்யாணம் நடந்து முடிஞ்சது, நாக சைத்தன்யா அவங்களோட என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சது. அதே மாதிரி நெப்போலியன் சாரோட அவங்களோட மகன் கல்யாணம் நடக்க போகுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நல்ல வரவேற்கத்தக்க விஷயந்தான். நவம்பர் 7ஆம் தேதி ஜப்பானில் டோக்கியோவில் இருக்கிற ஒரு திருமண மண்டபத்தில் அங்கே ஒரு தமிழருடைய திருமண மண்டபம் அது. அங்கே தான் அந்த கல்யாணம் நடக்க போகுது. அதற்கான ஏற்பாடுகள் தான் இப்போது ஏறக்குறைய அவர் போன மாதத்துக்கு முன்ன மாதமே அவர் இங்கே சில நிச்சயதார்த்தம் பண்ணார். திருநெல்வேலியில் நிச்சயதார்த்தம் பண்ணார். ஆன்லைன் வழியாக தான் மாப்பிள்ளையும் அவருடைய அம்மாவும் பார்த்தாங்க. அதை அதில் தான் அந்த நிச்சயதார்த்தம் நடந்தது. அதில் திருநெல்வேலியில் அவருடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு ஏழை பெண் தான் அந்த நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டது. அந்த நிச்சயதார்த்த ஓலை பத்திரிகை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் கொடுத்துருந்தார். அதே மாதிரி இப்போதைக்கு அவர் இப்போவும் அவருடைய கல்யாண திருமண பத்திரிகையை அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது முதல்வர் அமெரிக்காவில் இருக்கும்போது அமெரிக்காவுக்கு இவரும் போயிருந்தார். அமெரிக்கா அங்கே தானே அவர் இருக்கார். அவரை வரவேற்பதற்காக போயிட்டு அதே ஹோட்டலில் தான் இவரும் தங்கியிருந்தார். தளபதி இவர் முதல்வர் தங்கியிருந்த அதே ஹோட்டலில் தான் இவரும் தங்கியிருந்து அவரை சந்தித்து பேசி பத்திரிகையை திருமண அழைப்பிதழ் கொடுத்துட்டு அவர் கூட ஒரு 3-4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார், பேசிட்டு அதுக்கு பிறகு பத்திரிகைலாம் கொடுத்து சப்போஸ் வந்தால் வரலாம் முதல்வர். ஏன்னா முதல்வருக்கு அவர் பத்திரிகை கொடுத்துட்டாரு. இங்கே சென்னையில் இருக்கும்போது அந்த நிச்சயதார்த்தத்தின் சமயத்துலேயும் மீட் பண்ணி அந்த பத்திரிகை கொடுத்துருக்காரு. ஏன்னா திமுக வழியாக தான் அவர் பொலிட்டிக்கலுக்கு வந்தது, சினிமாவுக்கு வந்த காரணமும் அவன் திமுக வழியாக. ஏன்னா அவருடைய மாமா தான் நேரு, திமுகவில் மிக மிக முக்கியமான ஒரு நபர், ஒரு அமைச்சராக இருக்கார். திருச்சி மாவட்டத்துடைய மிகப்பெரிய ஆளுமை அவர். அதனால் அந்த திமுகவில் ரொம்ப பற்றுதல் கொண்டவர். இப்போதைக்கு வேறு அது பிறகு இவர் கட்சி மாறி போனார், அமெரிக்கா போயிட்டார், அவ்வளோதான். இப்போதைக்கு அந்த திருமணம் 7ஆம் தேதி நடக்குது, நவம்பர் 7. சார், ஜப்பானில் நடக்குது கல்யாணம் அப்படின்னு சொன்னீங்க. எதற்காக ஜப்பானில் கல்யாணம் பண்ணுறாங்க சார்? ஏன்னா இன்னொரு இன்டர்வியூவில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருந்தாங்க, அமெரிக்காவில் சட்டப்படி இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதனால தான் ஜப்பானில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் காரணமா இல்லை வேறு ஏதாவது காரணம்? இல்லை, அந்த கல்யாணம் தமிழ்நாட்டில் நடத்தணும்னு ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் ஏன் நடத்த முடியலைன்னா உங்களுக்கு ஃப்ளைட்டில் அவர் வர முடியாது, கப்பலில் தான் வரும். கப்பலில் வரணுன்னா இப்போ அவங்க அந்த பாலஸ்தீனத்துக்கும் இதுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இல்லையா. சில ஹவுதிகள்லாம் இந்த கடல் மார்க்கத்திலேருந்து நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு. சில கப்பல்களை வர்ற கப்பல்கள்லாம் தாக்கிட்டு இருக்காங்க.
அதனால் வந்து அந்த வழியாக கப்பல் சுற்றி வர முடியாது. சுற்றி வரணும்னு எப்படி 3-4 மாதம் ஆகும் கப்பல் சுற்றிட்டு வர. அதனால் வந்து உங்களுக்கு கப்பல் இந்த பக்கம் வர்றதுக்கு ஈஸியாக முடியாதுங்கிறல இவங்க வந்து ஒரு ஃப்ளைட்டில் அவர் வர முடியாது. அதுக்கான ஒரு சௌகரியங்களுக்கு பெருசாக இல்லை. ஆனால் கப்பலில் அவர் வந்து வர முடியும். கப்பல் அவங்க சொந்த கப்பல் இருக்குது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா இப்போ வந்து பெண் வீட்டார் வந்து இங்கே கப்பலில் ஃப்ளைட்டில் போக அவர் வந்து கப்பலில் அப்படியே அவர் அங்கே இது வந்துடுவார். ஏன்னா அதுக்காக தான். ஏன்னா அமெரிக்கா அதுக்கெல்லாம் அவங்க இது பண்ணலாம். அவங்க சொந்த ஊரில் இங்கே சென்னையில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி சில இடையூறுகள் இருந்ததுனால அவர் வந்து இங்கே நடத்தலை. நெப்போலியன் சாரோட அவங்களோட மகன் கல்யாணம் வெளில வரும்போது சார் வந்து அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற பொண்ணை கல்யாணம் லைக் அவங்களோட மகனுக்கு பார்க்கல, பொண்ணை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அவங்களோட விமர்சனங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது தெரிஞ்சிடுச்சு கல்யாணம் வந்து ஜப்பானில் நடக்க போகுதுன்னுட்டு. அந்த பொண்ணு வந்து லைக் அவங்க வந்து கொஞ்சம் ஏழை குடும்பத்து பெண் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கல்யாண செலவுகள்லாம் மொத்தமாக நெப்போலியன் சார் தான் பார்க்குறாங்களா இல்லை அவங்க பார்த்துக்குறாங்க? எல்லாம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஒரு 2 வருஷமாக அவருடைய பொண்ணுக்கு அவருடைய பையனுக்கு ஒரு பொருத்தமான ஒரு பெண்ணை தேடிட்டு இருந்தாங்க. பல பெரிய நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பெரிய குடும்பங்களில் பெண் எடுக்கணும் அப்படின்னுலாம் இப்போ தேடலை. அவங்க பார்க்கும்போது கூட அப்படி பார்த்தா வந்து வர்ற பெண் வந்து இவரை பார்த்துக்குமா இல்லை வேலைக்காரன் பார்த்துக்க சொல்லி அது ஊர் சுற்ற போயிடுமான்னு தெரியல. ஏறக்குறைய இப்போ ஜெயம் ரவி மேட்டர் அதான் நடந்துகிட்ருக்கு. அவர் சம்பாரித்து கொடுக்க இந்த அம்மா வந்து ஊர் சுற்றிட்டு இருப்ப கிடப்பாங்களா, அந்த மாதிரி இவர் அந்த வர்ற மருமகளும் வந்து ஊர் சுற்றிட்டு இருக்கக்கூடாதுல்ல, இவரை பார்த்துக்க ஒரு பொண்ணு வேணும்னு தான் தேடிட்டு இருந்தாங்க 2 வருஷமாக. அந்த மாதிரி ஆட்கள் யாருமே பல பேர் வந்து இல்லை நாம் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி பெரிய குடும்பங்களில் இருக்கிறோம் அவங்க வந்து அது வேணான்ட்டாங்க. இன்னும் சில பேர் வேணான்ட்டாங்க. ஆனால் வந்து இவர் வந்து ஒரு ஏழை பெண்ணாக இருக்கணும், அதே சமயத்தில் பையனை பார்த்துக்கணும். தாய் தந்தை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி பையனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. அதே சமயத்தில் அவங்க டாக்டராக இதை படிச்சுட்ருக்காங்க, 2 வருஷமாக மருத்துவம் படிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் இவர் கேட்கும்போது ஒரு ஏழை பெண், அவங்க சமூகத்தை சேர்ந்த ஒரு திருநெல்வேலியில் இருக்காங்க, அவங்க ஒரு சின்ன கிராமத்தில் இருக்காங்க. சரி ஒரு ஏழை பெண்ணாக இருக்குது. அவங்க பேசின பிறகு அவங்க ஓகேன்ட்டாங்க. அவங்க ரிலேட்டிவா சார்? ரிலேட்டிவ், ஏறக்குறைய கொஞ்சம் ரிலேட்டிவ் தான். அவங்க சுற்றி ஒரு 1 விட்ட 2 விட்டன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அரை விட்டல 1 விட்ட 2 விட்ட சொந்தக்காரங்களா அந்த மாதிரி சொந்தக்காரங்களுடைய தான் அவங்க பொண்ணு தான். அதனால் அவங்க ஓகேன்ட்டாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட பேசினாங்க, மாப்பிள்ளையை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக சொன்ன பிறகு ஓகே அப்படின்ட்டாங்க. எனக்கு பூரண சம்மதம் அப்படின்ட்டாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு அந்த நிச்சயதார்த்தம் வந்து அந்த ஆன்லைன்லேயே நடந்தது. அப்போ தான் பார்த்தாங்க. நேரடியாக இன்னும் பொண்ணு பார்க்கல அவரை. அந்த ஆன்லைன்லேயே அவர் உட்காந்து ஒரு இதில் ஒரு சேரில் உட்காந்து இருக்கிறது, அது இது லேப்டாப் வச்சுருக்கிறது, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே பார்த்தாங்க. அப்படி தான் அவங்களுக்கு ஓகே நிச்சயம் ஓகே அப்படின்ட்டாங்க. பூரண சம்மதத்தோடு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்போ அந்த பையனுக்குன்னு ஒரு பெரிய ஆஸ்தியெல்லாம் இருக்குது, சொத்து பத்துலாம் இருக்குது. ஏறக்குறைய 2-3 கம்பெனிகளை அந்த பையன் தான் அவரு அந்த நெப்போலியனுடைய ஒரு பையனே வந்து ஒரு கம்பெனியை பார்த்துருக்கு. அந்த கம்பெனியில் 1000க்கும் மேற்பட்ட பல ஆயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியை வந்து உட்கார்ந்த இடத்துலேருந்து அவர் ரன் பண்ணிகிட்ருக்கார். அதுக்கான ஒரு எம்டியாக இருக்கார். அவரை பார்த்துக்க இவங்க போகிறாங்க. அவ்வளோ எப்படி சார் மஸ்குலர் டிஸார்டர் வச்சுக்கிட்டு அவங்களால ஒரு பெரிய கம்பெனியை ரன் பண்ண முடியுது? நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் லேப்டாப் ஃபோன்லேயே வந்தாச்சுங்க. ஃபோனில் இருந்தே நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாமே. நீங்கள் ஃபோனில் இருந்தே நீங்கள் இந்த ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு ஃபோனில் இது இருக்கு இல்லையா, கேமராலாம் இருக்கு இல்லையா, யார் வர்றாங்க பேசுகிறாங்க என்னங்கிறது அதில் ஃபோன்லேயே நீங்கள் வீட்டில் உட்காந்தே பார்த்துக்கலாம் இன்றைக்கி. அப்படி இருக்கு இல்லையா? அதே மாதிரி பிஸ்னஸ் எல்லாமே இன்றைக்கி ஃபோன்லேயே வந்தாச்சு. உட்கார்ந்த இடத்துல நீங்கள் எது என்ன ஒர்க் பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்க, அதுக்கான ஆட்கள் போட்டிருப்போம், அதெல்லாம் இது பண்ணிக்கலாம். ஈஸி, ரொம்ப ஈஸி. இன்றைக்கி உலகம் வந்து கைக்குள்ளே வந்த பிறகு கேமராக்குள்ளே இந்த இதுக்குள்ளே வந்தாச்சு, செல்ஃபோனுக்குள்ளே வந்தாச்சு. அவர் உட்கார்ந்த இடத்துல அவருடைய பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்கிறார். அங்கங்கே யார் யாருக்கு என்னென்ன மெசேஜ் அனுப்பணும் என்ன ஏதுன்னு அவர் அப்படியே பார்த்துக்கிறார். அப்போ ஈஸி தானே உங்களுக்கு. நடந்து போய் பார்க்கணுங்கிறதுல உட்கார்ந்த இடத்துல இருந்தால் என்னென்ன அதுக்குன்னு ஆட்கள் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. நீ இவங்க இது பார்த்துக்கோ, நீ அது பார்த்துக்கோ, அதை வந்து அப்பப்போ ஃபோனில் கேட்குறது இப்போ இது பண்ணுறது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அப்படி தான் போயிட்டுருக்கு. அங்கே விவசாயமும் பண்ணுறாங்க அவங்க. அதனால் இதெல்லாமே சேர்ந்து தான் அவருடைய ஃபுல்லாக பெரும்பாலும் அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. அதுக்கான வேலைகள் தான் பார்த்துட்ருக்காரு. இப்போது அவரை பார்த்துக்க ஒரு ஆள் தேவை. ஏன்னா அப்பா அம்மா இத்தனை நாள் ஒரு 25 வயசு ஆகிடுச்சு பார்த்துட்டாங்க. இவருக்கு அடுத்து இவருடைய தம்பி ஒருத்தர் இருக்கா, அவருக்கு இனிமேல் கல்யாணம் நடக்கணும். இதுக்கு பிறகு தான். ஆனால் அவங்க இப்போ வந்து இந்த பையனை பார்த்துக்க ஒரு பெண் இருக்கும்போது ஈஸியாக வந்து அவங்க அன்போடு பார்த்துக்கணும். அவருக்கு என்ன தேவை, ஒரு சாப்பாடு கீப்பாடு கூப்பிட, ஏதாச்சும் திடீர்னு ஏதாச்சும் பாத்ரூம் இப்படி தான் ஒரு சின்ன அவரே போயிடுவான்னு வைங்க. இருந்தாலும் கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அம்மா அப்பாவுடைய அன்பு போல் மனைவியும் தாய்க்கு பின் தாரங்கிற மாதிரி மனைவியுடைய அன்பும் தேவைப்படுது. மனைவியை அவங்க பார்த்துக்கணும். வேலைக்காரி இல்லை மனைவி. ஒரு வேலைக்காரியை வச்சுக்கலாம். வேலைக்காரின்னு ஒரு நாள் திடீர்னு ஏதாச்சும் முகம் சுளிக்கலாம், இது பண்ணலாம். அதனால் தேவையில்லை அப்படின்ட்டு தான்.
ஏன்னா இங்கே வந்து கல்யாணம் பண்ணாலும் கூட நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி சர்ச்சைகளை கிளப்புற ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க மனசு ஒத்தி ஓகே அப்படின்ட்டாங்க. அது இப்போ லேடியே வந்து ஓகேன்ட்டாங்க அந்த பெண். அது சம்மதிச்சு அதுக்கு பிறகு ஓகேன்னு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டது. இப்போது அநேகமாக அந்த 7ஆம் தேதி, நவம்பர் 7ஆம் தேதி கல்யாணம். அதுக்கு முன்பே வந்து நவம்பர் 1ஆம் தேதி இவங்க கிளம்புறாங்க இங்கேருந்து. பெண் வீட்டார் அவங்களுக்கான விசா எல்லாம் எடுத்து நெப்போலியன் போன மாதத்துக்கு முன்னே வந்ததே விசாவுக்காக தான் வந்தார் அவர். அவங்களுக்காக விசா எடுத்து யார் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு, ஒரு 100 பேருக்கு அவர் இங்கேருந்து சென்னையிலேருந்து 100 பேர் போகிறாங்க. 100 பேருக்கான விசா வந்து இவர் ஏற்பாடு பண்ணிட்டார். ஃப்ளைட்டில் போகிறாங்க. பெண் வீட்டார், அவருடைய குடும்பத்தார், இவருடைய நெப்போலியனுடைய குடும்பத்தார், அவனோட தம்பி, அவங்க அக்கா கிக்கா எல்லாம் இருப்பாங்களே அந்த குடும்பத்தார், இவங்கெல்லாம் சேர்ந்து போகிறாங்க. இப்போ போகிறதுக்கு ஒரு 100 பேருக்கான விசா அவர் இது பண்ணியிருக்கார். அப்போது அதை பெண் வீட்டார் வந்து குறிப்பிட்ட 1ஆம் தேதி போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய தம்பி வந்து 2ஆம் தேதி போகிறாரு. அதுக்கு பிறகு மற்ற ஆட்கள் சீதாராமன் அவருடைய வேலைகளை பார்த்துக்கிற ஒரு செக்ரட்டரி மாதிரி அவர் வந்து 5ஆம் தேதி போகிறார். இங்கே வந்து எல்லாமே அனுப்பி விட்டுட்டு தான் அவர் 5ஆம் தேதி போகிறார். அங்கே வந்து அதுக்கு முன்னே வந்து இப்போ ஒரு கப்பல் போயாச்சு. கப்பல் போயிட்டு அவருடைய சொந்தக்காரங்களாம் அங்கே அந்த கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு இருக்காங்க. தமிழ் கலாச்சாரத்தில் தான் நடக்க போகுது. ஆமாம், தமிழ் கலாச்சாரம் அப்படி தான் கல்யாணம் நடக்க போகுது. எல்லாமே அப்படி அதே தமிழ் கலாச்சாரம் அப்படி தான் அந்த கல்யாணம் நடக்க போகுது. அந்த மண்டபம் கூட ஒரு தமிழருடைய மண்டபம். அதனால் வந்து அது ஒரு மண்டபம் வந்து இவங்க சிறப்பாக போய் அலங்கரித்து இது பண்ணி என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ண ஆரம்பித்து அங்கே வந்து நலங்கு அது இதுன்னு சில பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் முறைப்படி எல்லாமே பண்ணணும். அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து எல்லோரும் அவங்களுடைய சொந்தக்காரங்கெல்லாம் கப்பலில் போகிறாங்க. சில பேர் இப்படியே ஃப்ளைட்டில் போகிறாங்க, சில பேர் இப்படிலாம் வர்றாங்க. இப்படி ஓகே, எந்தெந்த விஐபிஸ்லாம் வராங்க சார் கல்யாணத்துக்கு? இல்லை, அவர் வந்து ஒரு மொத்தமாக 25 பேருக்கு தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காராம் விஐபிகள். மொத்தமாக ஒரு 100 பத்திரிக்கை தான் அடிச்சிருக்காரு சென்னைக்கு கொடுக்கறதுக்காக. அதில் 25 பேருக்கு தான் விஐபி கொடுத்துருக்காரு. கமல், ரஜினி இவங்கெல்லாம் கொடுத்துருக்காரு. சிவகுமார் குடும்பம் கொடுத்துருப்பாங்க. சிவகுமார் குடும்பம், விஜய் இல்லை கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. விஜய்க்கு அவருக்கு ஏற்கனவே அது 7ஆம் பொருத்தம் ஒன்று இருக்காது, தனியாக அது தெரியல. அது விஜய் பற்றி அவங்க பெருசாக எடுத்துக்கல. இவங்க வருவாங்களாங்கிறத பொறுத்து. ரஜினி, கமல்லாம் கொடுத்துட்டா. கமல் வந்து வாய்ப்பு இல்லை, தெரியல வருவாரா என்ன தெரியல. ரஜினி வருவாரா என்னான்னு தெரியல, அவங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து கொடுத்துருக்காரு பத்திரிகை. குறிப்பிட்ட சில பேருடைய நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு. பாண்டியராஜன் போகிறார். பாண்டியராஜன் அந்த சிவகுமார் குடும்பத்தின் சார்பாக கார்த்தி போகிறார். நடிகர் கார்த்தி அவருடைய குடும்பத்தோடு அவர் போகிறாரு. இன்னும் வந்து குஷ்பு போகிறாங்க, மீனா போகிறாங்க, கலா மாஸ்டர் போகிறாங்க. கலா மாஸ்டர் வந்து அங்கே ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அந்த திருமணத்தில். ஏன்னா இங்கே இருக்கிற அதுக்காக அவருடைய டான்ஸஸு சில பேர் சில நடிகைகள்லாம் போகலாம் அதில் அந்த டான்ஸ் பண்ணுறதுக்கு. இது மீனா கலா மாஸ்டர்னு சொல்லும்போது குஷ்பு அங்கே ஒரு குத்துப்பாட்டு பாடலாம், ஆடலாம். பஞ்சு மிட்டா சேலை கட்டி பட்டு வண்ண அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடலாம் அங்கே போயிட்டு. ஏன்னா அவர் கூட பண்ண பாட்டு தானே அது. நெப்போலியன் 2 பேரும் சேர்ந்து பாடின பாட்டு தான் அது. அதே மாதிரி உங்களுக்கு மீனா போகிறாங்க. இன்னும் சில பேர் போகிறாங்க. அதனால் ஒரு கலை நிகழ்ச்சியும் உண்டு அங்கே. முறைப்படி தமிழ் மரபுப்படி முறைப்படி தான் அது கல்யாணம் நடக்குது. இதில் இவங்கெல்லாம் முக்கியமான விஐபிகள்லாம் வர்றாங்க. அப்புறம் முதல்வர் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்வருக்கு அவர் நேரடியாக போய் பத்திரிகை கொடுத்துட்டு வந்திருக்காரு. சப்போஸ் போனாலும் போகலாம் ஜப்பானுக்கு போயிட்டு. அங்கே போய்ட்டு உங்களுக்கு முதல்வர்னா அப்போ ஈஸியாக போயிட்டு வந்துடலாமே. அதனால் அவனும் போவார்னு நினைக்கிறேன். எவ்வளோ செலவு பண்ணி சார் பண்ணுறாங்க? ஏன்னா இவ்வளோ விஐபிஸை கூப்பிட்றாங்க. விசா ப்ராசஸ் பெண் குடும்பத்தினருக்கு ஃபுல்லாக விசா ப்ராசஸ் இவங்க தான். பெண் வீட்டாருடைய செலவுகள் எல்லாம் இவங்க தான் பார்க்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறது அவங்க தானே. மாப்பிள்ளை வந்து அங்கே கப்பல் வழியாக மாப்பிள்ளை இங்கே வர்றாரு ஜப்பானுக்கு. கப்பல் வழியாக வந்துடுறாரு. பெண் வீட்டார்னு அவர் ஃப்ளைட்டில் இங்கே வர முடியாதுங்கிறது கப்பலில் அவர் வர்றாரு. வசதியாக அவருக்கு வந்துட்டுருக்கு. அவங்க சொந்த கப்பல் தான் அது. அதேமாதிரி இப்போ பெண் வீட்டார் வந்து இங்கே அவங்களுக்கு கப்பல் இது ஃப்ளைட்டுக்கான யார் எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்கான டிக்கெட்லாம் எடுத்து முதல்ல கொடுத்தாச்சு அவங்களுக்கு கரெக்டாக. அவங்க விசா எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் அவர் ஜப்பான் போனார். இவர் இப்போ அமெரிக்கா போனார், இவர் நெப்போலியன். அதனால் அவங்க தனியாக ஒரு நாள் முதல் நாடி போடுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான செலவுகள் எல்லாமே இவங்க தான் ஃபுல்லாக இது பண்ணிக்கிறாங்க. ஏறக்குறைய இருக்கலாம் ஒரு 100 கோடிக்கு மேலே வரலாம், செலவு வரலாம். சார் அமெரிக்காலேயே கல்யாணம் பண்ணியிருக்கலாமே சார்? பெண் வீட்டார்களை வந்து அவங்களே வீசா போட்டு அமெரிக்காவுக்கு வர வச்சு அமெரிக்காலேயே கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இல்லை, அவங்க நினச்சது இங்கே நினைச்சாங்க. அந்த சென்னையில் பண்ணோம்
அல்லது திருநெல்வேலியில் பண்ணணும்னு நினச்சாங்க. அது பண்ணியிருந்தால் ஒரு மிகப்பெரிய அளவு இதாகிட்டு இருக்கும், நட்சத்திரங்கள்லாம் குவிஞ்சிருக்கும். அதுதான் பண்ண முடியாதுன்னு பண்ண முடியாமல் சூழ்நிலை உருவாச்சு. அதுக்கு பிறகு அங்கே வந்து உங்களுக்கு அமெரிக்காவில் மாப்பிள்ளை இருக்கார், அமெரிக்காவில் உங்களுக்கு அதுக்கான ஒரு விசா அத்தனை பேருக்கு வாங்கி ஆகணும். அது அவ்வளோ சீக்கிரம் முடியாது அமெரிக்காவுக்கு. சில கட்டுப்பாடுகள், அது சில கட்டுப்பாடுகள் இருக்கும். உங்களுக்கு என்ன ஏது யார் வர்றாங்க அப்படிங்கிற, உங்களுக்கு 100 பேர் விசா வாங்கணும் அப்படின்னுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் முடியாது அமெரிக்காவுக்கு. ஏற்கனவே இங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்யூவில் நிற்பாங்க, விசாவுக்காக எத்தனை பேர் க்யூவில் நிற்பாங்க. அந்த மாதிரி உட்காந்து 100 பேருக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்கள யார் நீங்கள் என்ன ஏதுன்னு டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்தாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஜப்பானில் இவருக்கு யாராவது தெரிஞ்சு பேசி இது பண்ணியிருப்பாங்க. ஒரு விஐபி மாதிரி தானே, ஒரு ஏறக்குறைய எம்பியாக இருக்கார், விஐபியாக இருக்கார், ஒரு நடிகராக இருக்கார். அந்த ஜப்பானில் சார்ந்த ஆட்கள் சில பேர் தமிழர்கள் இருக்காங்களே, அவங்களெலாம் அங்கே பெரும்பாலும் அமெரிக்காவில் எந்த கலை நிகழ்ச்சி நடந்தாலும் இவர் இருப்பார். ஏன்னா ஒரு நடிகராக ஒரு எல்லோருக்கும் தெரியும். அந்த கலை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருவாங்க இவரை, ஒரு நடிகருங்கிற முறையில். அங்கே ஒரு தொழிலதிபராகவும் இருக்கிறனால போயிடுவார். அதே மாதிரி பல பேருக்கு அங்கே விஐபிகளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதனால் ஜப்பானில் யாராவது இவர் ஜப்பான்லேயும் இருக்கிற தமிழர்களுக்கு இவருக்கு நல்ல தெரிய வாய்ப்பு இருக்குது. நிறைய தமிழர்கள் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பில் தான் வந்து அவங்களுக்கு ஜப்பானில் போனால் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் வேறு சில சலுகைகள் இருக்கலாம், கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக. இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு இப்போ கல்யாணம் முடிஞ்சு பெண் வீட்டார் அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஒரு மாதமோ 15 நாள் தங்கினாங்கன்னா அமெரிக்காவில் அதுக்கெல்லாம் விசா அது இதுன்னு எக்கச்சக்கமான கெடுபடிகள் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் இது பண்ணி ஆகணும். அதை இங்கே கொஞ்சம் ஈஸியாக இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஈஸியாக போயிட்டு இருக்கா அவர். அங்கே இப்போ கல்யாணம் முடிஞ்சு ஒரு 15 நாள் 20 நாள் இவங்க இருக்க போகிறாங்க. கல்யாணத்துக்கான களை கட்ட ஆரம்பிச்சு இப்போவே நவம்பரில் 7ஆம் தேதி கல்யாணம். ஆனால் இப்போவே அதுக்கான கல்யாணத்திற்கான வேலைகள் யார் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஏன்னா இங்கே தமிழ் முறைப்படி உங்களுக்கு மேலதாளம் வாசிக்கிறவங்க, இது நாதஸ்வரம் அவங்க இவங்க, அப்புறம் அந்த அலங்காரம் பண்ணுறவங்க, மாப்பிள்ளை இழைப்பு பெண் இழைப்பு என்ன ஏது எல்லாம் பண்ணுறதுக்காக ரெடியாக வந்து இங்கே எப்படி தமிழ்நாட்டில் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அங்கே பண்ணி ஆகணுங்கிறது. அவங்க அத்தனை பேரும் போகிறாங்க. அவங்க குடும்பத்தார் கப்பலில் நிறைய பேர் போகிறாங்க. இதுலேயும் இங்கே வந்து ஃப்ளைட்டில் போகிறவங்க சில பேர். அதை தாண்டி வந்து சில நடிகர்கள் சில விஐபிகள் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களே வந்து ஃப்ளைட்டுக்கு செலவு பண்ணி போகிறாங்க. ஏன்னா அது யார் தெரியல. அது சில பேர் வந்து ஃப்ளைட்டுக்கு அவங்களே வந்து இது பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ வந்து இவர் வழியாக வந்து 100 பேருக்கு விசா வாங்கி கொடுத்துருக்கார் கப்பலில் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு. அவர் தாண்டி அது வேறு சில விஐபிகள் சில பேர் நாங்களே வந்துடுறோம். சில பொலிட்டீஷியன் இருக்கலாம், அரசியல்வாதிகள் தான், அவருடைய மாமா வழியில் சில தொழிலதிபர்கள் இருக்கலாம், அவங்க மாமா வழியாக தெரிஞ்சவங்க. அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த தனிப்பட்ட முறையில் நாங்களே செலவு பண்ணி வந்துடுவோன்னு செலவு பண்ணி போகிறாங்க. ஓகே, அதெல்லாம் இப்படி எல்லாமே கலந்து. ஏன்னா நெப்போலியன் வந்து எல்லோருக்கிட்டையும் ஒரு நல்ல நட்பாக இருக்கக்கூடியவர். அவருடைய பையனுடைய கல்யாணம் சொல்லும்போது கொஞ்சம் இங்கே பண்ணால் இப்படி அவ்வளோ ஜபர்தஸ்தாக ஒரு நல்லா இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அங்கேயும் கொஞ்சம் ஜபர்தஸ்தோடு கொஞ்சம் நல்லா மிரட்டலாக பண்ணணும். ஏன்னா தமிழர்கள் அங்கே அநேகமாக அவங்களுக்கு அமெரிக்கா தமிழர்கள் அங்கே வந்துடுவாங்க அவருடைய கல்யாணத்திற்கு. அவருடைய மகனுடைய ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிற பல தமிழ் அமைப்புகள் தமிழர்களுக்கு இவர் நல்ல நட்பு. இதை சொல்லியிருப்பார் இந்த திருமணம் அப்படின்னா எல்லோரும் அங்கே வந்துடுவாங்க. ஏன்னா வர்றதான் மிகப்பெரிய மண்டபம். அது வர்றவங்க ரிலாக்ஸாக இருக்கணும், வந்து போகணுங்கிறது அதுவும் ஒரு வசதி இருக்கும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் அந்த மாதிரி ஒரு மண்டபம் கிடைக்கிறது ரேராக என்னன்னு தெரில. ஆனால் அது இல்லாமல் இப்போ அரசியல் அதெல்லாம் ஓடிட்டுருக்கு. அந்த நேரத்தில் வந்து நம்ம இது ரொம்ப இதாகுமோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகே, அது வந்து இப்போ அங்கே போகும்போது அமெரிக்காவை சேர்ந்த பல தமிழர்கள் அங்கே தமிழ் அமைப்புகள் அங்கே வருவாங்க. ஜப்பானை சேர்ந்த தமிழ் அமைப்புகள் அங்கே வருவாங்க. மிகப்பெரிய அளவில் இது இருக்கும். ஏன்னா செலவுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 கோடி 200 கோடி போகலாம். பையனுக்கு சிறப்பாக ஒரு கல்யாணம் பண்ணணும், ஊர் மெச்சுற மாதிரி உலகம் மெச்சுற மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு அப்போது நம்ம அம்பானி அதானி அளவுக்கு கிடையாது, இது வந்து வேறு மாதிரி. ஏன்னா இவருடைய சக்திக்குன்னா இவர் நல்ல வசதியான இருக்கார், பையனும் நல்ல பையனுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இது இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. அதில் வந்து அவருடைய செல்ல மகன், அவருக்கு பிடிச்ச செல்ல மகன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு பண்ணும்போது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். லைஃப்பில் என்றைக்கு நினச்சி பார்த்தாலும் அந்த இந்த வீடியோவை எடுத்து பார்த்தாலும் சரி அப்பா அப்படியெல்லாம் மிரட்டலாக நடந்திருக்கோ அப்படி அவன் சுற்றி பார்க்காவிட்டாலும் கூட அந்த வீடியோ தெரிஞ்சிடும்ல, யார் போகிறாங்க என்ன வர்றாங்க, யார் வந்தாங்க, அது எப்படி பிரம்மாண்டமாக நடந்தது அப்படின்லாம் இருக்கும்ல. சில மியூசிஷியன் வரலாம், தேவா கீவா எல்லாம் வரலாம், அதெல்லாம் நடக்கும். நிறையா சோஷியல் மீடியாவில் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வருது, நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது. நெகட்டிவ் கமெண்ட்ஸில் ஒரு சிலது வந்து எப்படின்னா மருமகள் வந்து நர்ஸாக தான் இருப்பாங்க, மருமகளாக இருக்க மாட்டாங்க, மனைவியாக இருக்க முடியாது, காசு வந்து யார் வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறார் நெப்போலியன் சார் அப்படின்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து. அப்படி நினச்சா நீங்கள் ஒரு ஏதாச்சும் அமெரிக்காவில் கிடைக்க நர்ஸ் கிடைக்க மாட்டாங்களா சொல்லுங்கள்.
இங்கே தமிழ்நாட்டிலே நர்ஸு கிடைக்க மாட்டேன். நர்ஸு கிடைப்பாங்க, அவர் நர்ஸை வச்சுட்டு போயிட்டு போகிறார், அது இல்லைன்னா இருக்குது. ஒரு வேலைக்காரின்னு வச்சுட்டு போகிறது ஈஸி தானே. இந்த இவங்க மனைவியாக வரும்போது சொத்து யாருக்கு போகும்? ஜெயண்ட் அக்கௌண்ட் ஜெயம் ரவி போட்ட மாதிரி சொத்துக்கு இவங்க தான் நாங்கள் உரியவங்க. ஒரு ஏழை பொண்ணு நர்ஸாக இருந்தாலும் கூட நர்ஸாக போனீங்கன்னா சம்பளத்தோடு சரி, சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் அன்னன்னைக்கே மாதம் அந்த மாதம் முடிஞ்சது நான் போயிட்டு வரேன்னு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். மனைவி நான் பிறகு கடைசி வரைக்கும் அவங்க தான் மனைவி, கடைசி வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அவருக்கான அந்த சொத்துலையும் அவருக்கு ஒரு பங்கு இருக்குது. முக்கியமாக அவருக்கு இப்போ அவருடைய சொத்தெல்லாம் அவருக்கு தான் இருக்குது. அப்படி நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் இதானாலும் இருந்தாலும் கூட அவங்களுக்கான சொத்து அவங்களுக்கு இருக்குது. இப்போது நர்ஸுக்கு அந்த மாதிரி சொத்து தர முடியுமா? நர்ஸ் அந்த மாதிரி 24 மணி நேரம் பார்க்குற ஆட்களும் இருக்காங்க. முகம் சுளிக்காமல் ஒரு கணவர்னு மனைவின்னு சொல்லும்போது அவங்க வந்து பார்த்து கொள்கிற முறையே வேறு. என்னுடைய கணவன், என்னுடைய சொத்து, என்னுடைய குடும்பம் இது அப்படின்னு வரும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு அன்பும் பிணைப்பும் இருக்கும். சரி என்ன இது அப்படின்னு ஒரு முகம் சுழிச்சிட்டு ஒரு நர்ஸு வேலை பார்த்தா அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. அவருக்கும் வந்து அது ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ தேவையில்லாமல் இவர்கிட்ட வேலை வாங்குகிறோமோன்னு நினைக்கும். ஆனால் மனைவி அப்படி கிடையாது இல்லையா? மனைவி வந்து அதை ஒரு அவரை பார்த்துக்கணும், கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். ஏன்னா பெரியாருடைய இதே வந்து அவர் மணியம்மை கல்யாணம், வயசான கல்யாணம்லாம் அவர் வந்து மூத்தரை செட்டி பிடிச்சிட்டு சுற்றிருந்தார். அன்றைக்கி வந்து அவருக்கு அந்த ஹெர்னியா ஆப்ரேஷன்லாம் அந்த காலத்துலலாம் ரொம்ப ரிஸ்க் பண்ண மாட்டாங்க. அப்படி மூத்தரை சட்டியை வச்சுக்கிட்டு 94 வயசு வரைக்கும் அவர் ஒவ்வொரு மேடையாக போய் முழக்கம் பண்ணிகிட்டு இருந்தால் பேசிகிட்டு இருந்தார். அவங்க மணியம்மை தான் பார்த்துட்டாங்க இவரை எப்படி என்ன சாப்பாடு என்ன சாப்பிடக்கூடாதுன்னு. அவர் வாய் கட்டுப்பாடே இருக்காது. பிரியாணி அடித்து விட்ருவார், அஜீரணமாயிடும், அதுக்கு ஒரு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும், வயிறெல்லாம் ரொம்ப துடிப்பார். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பார்ப்பாங்கங்கிறனால வந்து பிரியாணி சாப்பிட மாட்டார். அவங்க பார்க்கலன்னு டக்குன்னு சாப்பிட்ருவார் பெரியாரே. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க கவனித்தாங்க. அது கொடுக்க சாப்பிடாதீங்க, அது சாப்பிடுங்க, இது ஏன் நீங்கள் அது சாப்பிட்றீங்க, அது அப்புறம் சாப்பிட்லாம், வாங்க. ஏன்னா அவரை வந்து வாய் கட்டுப்பாடு இருக்காது. இந்த மாதிரி மனைவி ஒரு அன்பாக அப்படி அப்போ பார்த்துக்கிட்டா தான் அவங்க கவனிச்சுக்க ஒரு ஆள் வேணும். அதுவும் வந்து இவங்க கவனிச்சுட்டாங்க. அதே மாதிரி இவருக்கு வந்து அவங்க கவனிச்சுக்கணும். அப்பாடி டேபிளில் போனால் நீங்கள் வண்டி அப்படியே இதுதானே அந்த இது சேர் அப்படியே போயிட்டு நீங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் வரலாம். பாத்ரூம் போகணும், வீட்டில் தூங்கணும், கேட்கணும். அப்படி வந்து ஒரு வேலைக்காரியை விட ஒரு மனைவி இருக்கும்போது அதெல்லாம் ஆதரவு தான் இருக்கும். சில பேர் சொல்லலாம், அதாவது ஒரு பெண்ணை இது அதாவது ஒரு நல்லதை அப்படியே ஒன்று வச்சுக்கணும். ஏதாச்சும் இதே பொண்ணை ஒரு குடிகாரனுக்கு வாழ்க்கப்பட்டா தெரியுமா? நமக்கு வர்றவன் நல்லவன் தெரியுமா? பல பேர் பல குடும்பங்களில் பார்த்திங்கன்னா நல்லவன் நினச்சி ஊரறிய உலகறிய கல்யாணம் பண்ணி தர்றாங்க. அதுக்கு பிறகு தான் அவன் என்ன தெரியும், அவன் ஒரு குடிகாரனோ சூதாடியோ வந்துட்டானா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை நரகமாக போயிடும். இப்போ இவருக்கு அந்த மாதிரி எந்த குடிப்பழக்கமோ அது இதுன்னு கிடையாது. இவர் பிஸ்னஸ்மேனாக இருந்திருக்காரு. இப்படி ஒரு உடல் சார்ந்த ஒரு சதை இதுதான் அவருடைய உடல் இதுதான் தவிர மற்றபடி ஒரு நல்ல பையனாக இருக்கார், பிஸ்னஸ்மேனாக இருக்கார், 25 வயசில் இருக்கார். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்லாம் இருக்குது. ஒரு கெட்டவனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுறதை விட ஒரு நல்லவன் உடல் ரீதியாக கொஞ்சம் இது இருக்குது, அவ்வளோதான். அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லைஃப், நல்ல லைஃப் தானே அது. நம்ம சொல்கிற ஆட்கள் எல்லாமே கணவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும். அதே மாதிரி கணவன் அமைகிறதும் இறைவன் கொடுத்த வரம் தான். எல்லோருக்கும் நல்ல கணவனாக அமைகிறாங்களா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அப்படி அமைகின்ற கணவர்கள் இன்றைக்கி வந்து குடிகாரம் இல்லாத கணவனே இருக்காது. இன்றைக்கி எத்தனை பேர் குடிக்கிறான், அடிக்கிறான், பொண்டாட்டி நகை அடகு வைக்கிறான், இது பண்ணுறான் இருக்கான்ல. அப்படி பார்க்கும்போது இது எவ்வளவோ தேவையில்லை இல்லையா? பரவாயில்லல்ல. நீங்கள் ஒரு பெண்ணாக சொல்லுங்கள், எவ்வளோ பரவாயில்லல்ல, எவ்வளோ சொத்து இவங்களுக்கு அதாவது நாளைக்கு இவங்க மேலே எவ்வளோ சொத்து இருக்குது. அதாவது அவர் என்ன நினைக்கிறார், நான் அம்மா அப்பா நாங்கள் பார்த்துக்கிட்டோம், அதே மாதிரி அவருடைய மனைவியும் அவரை பார்த்துக்கணுங்கிறது தான் எங்கள் ஆசை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி தாம்மா எங்களுடைய ஆசை, அதுதான், அவனை பார்த்துக்கணும் நீ, வேறு எதுவும். அவங்களோட இன்னொரு ஐடி கம்பெனியில் வந்து அவங்களோட மருமகளை வேலைக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்கெல்லாம் அனுமதி இல்லையா சார்? அனுமதிக்கலாமே. அவங்க வந்து இப்போது டாக்டருக்கு இது படிச்சிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் சம்மந்தம் அவங்க படிக்க ஆரம்பித்து அதுவும் இப்போ கற்றுக்கலாமே, ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் உட்காந்து சில இது பண்ணி தரலாமே. அவங்களுக்கு என்ன, அவருக்கு உதவி தானே அது, அவர் கற்றுக்கிட்டால் அவருக்கு உதவி தானே. இப்போ நீங்கள் வேறு படிப்பு படிச்சிருக்கீங்க, அந்த படிப்பின் மூலம் அவருக்கு கொஞ்சம் சில உடல் ரீதியாக மன ரீதியாக அவருக்கு ஆறுதலாக இதெல்லாம் அப்பப்போ சில உதவிகள் பண்ணலாம். சரி, பிஸ்னஸ்மேன், நீங்கள் பிஸ்னஸ் பற்றி படிச்சிட்டிங்கன்னா அதுவும் உதவலாமே. அவருக்கு தானேங்க அவங்க இவருக்கு பிறகு இவர் கூட உட்காந்து இவங்க தானே பார்த்துக்க போகிறாங்க. அதனால் லேப்டாப் வாங்கி நானும் இந்த இது மாதிரி இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு பண்ணலாமே.
கற்றுக்கலாம். அதாவது சில பேர் என்னென்னா அதை மனைவிக்கு இது பண்ணியிருப்பாங்க. டாக்டர் அம்பேத்கர் வந்து கல்யாணம் பண்ணது ஒரு ஒரு கூலி தொழிலாளியுடைய மகளை. அவங்களுக்கு படிக்க தெரியாது, படிக்கலை அவங்க. ஆனால் இவர் வந்து லண்டன் இங்கெல்லாம் போயிட்டு படிப்பில் மிகப்பெரிய மாஸ்டர். அவர் படிப்பில் அவர் என்ன பண்ணுவார்னா, லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னே தன்னுடைய மனைவிக்கு படிப்பு சொல்லி கொடுத்தார். மனைவிக்கு படிப்பு சொல்லி கொடுத்து லெட்ரு போடுற அளவுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அது பிறகு இது பண்ணாங்க. அதே இந்த ஜெயம் ரவியுடைய அப்பா இருக்கார் பாருங்க, எடிட்டர் மோகன். அவங்க ஒரு பிராமண இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டார். அவங்க படிக்கலை அதிகமாக. கல்யாணம் பண்ண பிறகு எம்ஏ படிக்க வச்சுருக்காரு. எம்ஏவும் பிஏ வரைக்கும் படிக்க வச்சார் அவர் ஒரு ஆளை வச்சு. சில பேர் வந்து மனைவிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அவங்க படிக்க வச்சு தனக்கு ஒரு அன்போடு வச்சுக்குவாங்க. இதெல்லாம் உண்டு. அது சில அவசரக்கு குடிக்கே கணவனுடைய சொத்தை ஆட்டையை போடணும்னு நினைக்கிற பெண்கள் தான் இதை பற்றி, குடும்பத்தை பற்றி இதை பற்றி நினைக்க மாட்டாங்க. மற்றபடி நல்ல பெண்கள் வந்து நம்ம புகுந்த வீட்டில் கணவனுக்கும் மாமியார் மருமகனுக்கும் நல்ல மருமகளாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தாய்க்கு பின் தாரம்ங்கிறது அதுதானே. அவங்க அம்மா அப்பா பார்த்துக்கிட்ட மாதிரி இந்த தாரமும் இந்த பையனை பார்த்துக்கணுங்கிறது தான். மற்றபடி இந்த திருமணம் சிறப்பாக நடக்கணும் நாம் நினைச்சிக்குவோம், வாழ்த்துவோம். ஏன்னா ஒரு மைனஸாகவே நீங்கள் ஏங்க நினைக்கிறீங்க இந்த பொண்ணு இப்படி பாதிக்கும் அப்படி இப்படின்னு இல்லை. யாருமே காலைல எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சாதான் மறுநாள் நம்ம உலகத்தில் இருக்கான்னு அர்த்தம். வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, தூங்குற மாதிரி தான் சாவு, நீ மறுநாள் எந்திரிச்ச பிறகு தான் நீ இருக்கியா இல்லையான்னு தெரியும். நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. ஆமாம், நீங்கள் வந்து நல்லதாகவே நினச்சிப்போமே. ஒரு பொண்ணு நல்ல வாழ்க்கை அமையுது, சந்தோஷமாக இருக்கட்டும், 2 பேரும் ஹாப்பியாக 16 பெற்று பெருவாழ் வாழணும்னு நினச்சிக்குவோம், நம்ம வாழ்த்துவோம். அதுதான் எல்லாருமே நினைக்கணும் ஆக்சுவலாக. ஓகே சார், உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரெட்டோடு சார்பாக ரொம்ப நன்றி சார். நன்றி.